கச்சத்தீவு பிரச்சனை அவங்களை எல்லாருமே ஒரு அச்சுறுத்தலா இருக்கிற மாதிரி மாத்தி மாத்தி அறிக்கை கொடுக்குறாங்க. முதல்வர் கொடுக்குறாரு, அமைச்சர் கொடுக்குறாரு, அவரு அவங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. இல்ல இப்போ வந்து கச்சத்தீவு பிரச்சனைனால இன்று வரை தமிழ்நாட்டை சார்ந்த நம்முடைய மீனவர்கள் 800 பேர் இலங்கை கடற்படையினால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 800 பேர் இன்னைக்கு வரைக்கும். கிட்டத்தட்ட 6100 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 1200 படகுகள் வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் அந்த கச்சத்தீவால். கச்சத்தீவை 1970 இந்திரா அம்மையார் அவர்கள் இலங்கைக்கு தாரவாத்து கொடுத்தார்கள். 74 அது சட்டமாக்கப்பட்டது. அதன் பிறகு கலைஞர் அவர்கள் ஆட்சியில ஒரு தீர்மானம் போட்டாங்க. கலைஞர் பண்றதுல ஒரு தீர்மானம் போடுவார், கடிதம் எழுதுவார், அவ்வளவுதான். கச்சத்தீவு நம்ம கொடுத்ததுனால நான் சொல்லி 800 பேர் நம்முடைய மீனவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 6000 பேர் கைதுனா நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும். அது பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் உறுதியாக நாங்கள் அழுத்தம் கொடுத்து உறுதியாக கச்சத்தீவை மீட்டெடுக்க அத்தனை முயற்சியும் நாங்கள் செய்வோம். ஆனால் திமுக தேர்தல் அறிக்கையிலே 50 ஆண்டு காலமாக இதை சொல்லி வருகிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கச்சத்தீவை மீட்டுவோம், கச்சத்தீவு மீட்டெடுப்போம். திமுக இதுவரை 20 ஆண்டுகள், கடந்த 50 ஆண்டுகளில் 20 ஆண்டுகள் மத்தியிலே ஆட்சியில் அங்கமாக திமுக இருந்திருக்கின்றார்கள். திமுகவை சார்ந்த கிட்டத்தட்ட 15 பேர் அமைச்சர்களாக இருந்தார்கள். முரசொலி மாறன் அவர்கள் உள்ளிட்ட, தயாநிதி மாறன் அவர்கள் உள்ளிட்ட, டி.ஆர். பாலு அவர்கள் உள்ளிட்ட 15 பேருக்கு மேல மத்திய அமைச்சர்களாக இருந்தார்கள். அப்ப என்ன செஞ்சாங்க? இவங்க மீட்டெடுத்தாங்களா? மீட்டெடுக்க முயற்சி செய்தாங்களா? இல்லையே. இப்ப மட்டும் வசனம் தான் பேசிட்டு இருக்காங்க. கச்சத்தீவு மீட்டெடுக்க வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்கள் அங்கே சுதந்திரமாக மீன் பிடிக்க வேண்டும். அதை நிச்சயமாக பிரதமர் அவர்கள் உறுதி செய்வார்கள். அது நாங்கள் நிச்சயமாக கூட்டணி கட்சியாக மருத்துவர் ஐயா அவர்கள் உறுதி செய்வார்கள், வலியுறுத்துவோம். இடஒதுக்கீடு சரியா கொண்டு வரல, அதனால அதிமுக கூட இப்ப கூட்டணி இல்லையா சார்? இடஒதுக்கீடு சரியா கொண்டு வரல, அதனால அதிமுக. எங்களுடைய நோக்கமே 57 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக, அண்ணா திமுக போதும். அவருடைய தேவை பூர்த்தி செய்யப்பட்டது. அவருடைய அதாவது அவங்க காலாவதியான ஒரு நிலையில் இருக்கின்ற சூழல். அவங்களால புதிய திட்டங்கள் கொண்டு வர முடியாது, புதிய யோசனைகள் முன்வைக்க முடியாது. தொலைநோக்கு பார்வை அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை அடுத்த தேர்தலுக்கு தான். எங்களோட தொலைநோக்கு பார்வை அடுத்த தலைமுறையை எப்படி முன்னேற்றணும்னு. தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் மது, ஒரு பக்கம் கஞ்சா இருக்கிறது, ஊழல் இருக்கிறது. தமிழ்நாடு நிர்வாகம் கிடைக்கல. தமிழ்நாட்டில் வணிகம், வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. நிர்வாகம் என்ற பெயரிலே, ஆட்சி என்ற பெயரிலே வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. திமுக மீது மக்கள் கோபமாக இருக்கின்றார்கள். அண்ணா திமுக நம்பிக்கை இழந்து விட்டார்கள். எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்ற நோக்கம் தான். ஏன்னா 3 தலைமுறைகள் 57 ஆண்டுகள் இந்த இரு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்தது போதும் என மக்களுடைய மனநிலை வந்திருக்கின்றார்கள். அந்த காரணத்துக்காக தான் எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் இந்த தேர்தலில் தொடங்க வேண்டும் என்ற நோக்கம் தான். அதாவது எங்களுடைய நோக்கமே 2026 திமுக, அண்ணா திமுக இல்லாத ஒரு மாற்று அரசு, கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும். அதற்கு அடுத்த 2 ஆண்டு காலம் என்னுடைய முழு நேரம் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும். 2வது போட்டியிட்டு வெற்றி பெற்று திருப்பி 2 ஆண்டு காலத்திலே ராஜினாமா செய்யணும். அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், இப்ப கூட்டணி கட்சி அத்தனை தொகுதிகள் நான் செல்ல வேண்டும். அதனால அந்த காரணத்துக்காக நான் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. எங்க பார்த்தாலும் அவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கிறது. மக்கள் மனதிலே உறுதி, எங்க கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எங்க சொன்னாலும், அது ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து மக்கள் மனதிலே 2 பேரும் வேண்டாம்ப்பா அந்த ஒரு மனநிலை வந்து விட்டார்கள். உறுதியாக அதாவது இந்த தேர்தல் சம்பந்தமா அண்ணா திமுக, திமுக வேண்டாம் என்ற மனநிலையில் அடுத்த தேர்தலில் திமுக, அண்ணா திமுக அல்லாத யார் வேணும்னா வந்து சேர்ந்து கூட்டணி ஆட்சியை நம்ம அமைப்போம். அப்ப பாத்துக்கலாங்க. கல்யாணம் இடஒதுக்கீடுக்கு பிரதமர் ஆதரவு கொடுத்திருக்காரு சார். கண்டிப்பா அதாவது உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. உத்தரவாதம் சார். ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. எந்த இடஒதுக்கீடு? நம்ம இந்த 10.5 சார். 10.5க்கும் பிரதமருக்கும் சம்பந்தம் இல்லைங்க. இங்க தமிழ்நாட்டில் தான் பண்ணணும். தமிழ்நாட்டில் தான் பண்ணணும். அது பிரதமருக்கு சம்பந்தம் இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் சம்பந்தம் இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் கொடுக்கணும், தவிர மோடிக்கும் தமிழ்நாட்டில் உள்ள 10.5க்கும் சம்பந்தம் கிடையாது.
போட்டியிடாரு. அவருடைய பேர்ல மாற்று வேட்பாளர் வந்து அதெல்லாம் 5 பேர் வந்து